Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம் நேயர்களே, என்னோட ஒன் வணக்கம். நான் உங்க ராஜீவ் பேசுகிறேன். வெல்கம் டு a very superb and special ஆன எபிசோட் of 30 minutes with us only on Peppers Television. Normally சினிமால வந்து ஒரு ஹீரோ will have lots and lakhs of fans. ஆனா sometimes ஒரு ஸ்பெஷலான villain will also have நிறைய fans. இன்னைக்கு my friends நம்ம கெஸ்ட் இருக்காங்க, ஒரு ரியல் லைஃப் ஹீரோ ஆனா ரியல் லைஃப்ல வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான villain. ஒரு பயங்கரமான performance in movies like தாழ்த்தப்பட்டை and also in மருது. With me my friends is a lovely actor and பயங்கரமான producer. நம்ம கெஸ்ட் இருக்காங்க மிஸ்டர் R.K. சுரேஷ். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். வணக்கம் பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். Tell me, இப்போ மருது வந்து பெரிய டாக்கிங் பாயிண்ட்ஸ் தமிழ் சினிமால வந்து ஒவ்வொரு ஃபேன் பேசுறாங்க about the பயங்கரமான ஓப்பனிங் and lovely mass படம் சார். Tell me about முத்தையா சார். முத்தையா சார் இஸ் சான்ஸ்லெஸ் டைரக்டர். அதாவது வந்து ஒரு நேட்டிவிட்டி ஸ்கிரிப்ட இப்ப உள்ள கரண்ட் ட்ரெண்ட்ல அவரை மாதிரி எடுக்க முடியாதுங்க. இஸ் மோர் டெடிகேட்டட் டைரக்டர். ஒரு 5 o'clock அவர் எந்திரிச்சு மார்னிங் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாருன்னா நைட் 11 o'clock ஆகும். இன் பிட்வீன் ஷூட்டிங் டைம்ல எல்லாம் அவருக்கு வேற என்டர்டைன்மெண்ட் இருக்காதுங்க. சாதாரண ஒரு சாமியார் மாதிரி ஒரு வேஷ்டியை கட்டிட்டு செருப்பு போட மாட்டாரு, ஒரு சவுண்டா இருக்கும் ஃபுல்லா. அதாவது என்னன்னா எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபிங்கர் டிப் ஒர்க்கிங் இதுல வச்சிருப்பாரு. ஏன்னா அவரை பார்த்து நம்ம எவ்வளவு விஷயங்களை கத்துக்கலாம். நம்ம ஆஸ் ஆர்டிஸ்டாவும் சரி, ஆஸ் ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் சரி, என்ன இதுல வேணாலும் அவர்கிட்ட விஷயங்கள் கத்துக்கலாம். மெயினா வந்து இந்த படத்துல எனக்கு அந்த கேரக்டர் வரும்போது எனக்கு முத்தையா சொல்லிட்டாங்க. அப்போ இந்த கேரக்டரை நான் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த கேரக்டர் வந்து முன்னாடி விஜய் சேதுபதி சார்ட்ட சொல்லியிருந்தாங்க, வில்லனா கேட்டிருந்தாங்க இந்த படத்துல. அவரு கொஞ்சம் ஹீரோவா பிஸியா இருக்கிறதுனால வந்து எனக்கு இது கிடைச்சிச்சு இது. சோ அதுல நான் ரெஃபரன்ஸ் பேசுவேன், சேது நீ ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோடா, உனக்கு செம்மையா இருக்கும் மச்சான் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லி நான் ரெஃபரன்ஸா பார்க்கும்போது சரி ஓகே, பெஸ்ட் ரெஃபரன்ஸ் இன் என்டையர் தமிழ் இண்டஸ்ட்ரி எம்.ஆர். ராதா சார். வாய்ஸ் மாடுலேஷன், அந்த பேஸ் வாய்ஸ், அப்புறம் டக்குன்னு யூ வில் சேஞ்ச் இன்டு அது மாதிரி யூ வில் சேஞ்ச் லாட் ஆஃப் திங்ஸ். அப்பரா இருக்கும், லோயரா இருக்கும், மிடில் ஸ்கேலா இருக்கும். சோ அவர்ட்ட வந்து அந்த மாடுலேஷன், அந்த ரெஃபரன்ஸ்ல எடுத்துக்கிட்டோம். சூப்பர். நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் உங்க ஸ்டைல்ல நீங்க பண்ணிருக்கீங்க சார். நீங்க காப்பி பண்ணல, நீங்க இன்ஸ்பயர் ஆயிட்டு நீங்க we can take anybody's reference. அதுவும் அவங்க இப்ப சிவாஜி சாரோட ரெஃபரன்ஸ் இல்லாம எந்த ஆக்டருமே வர முடியாது. so we can take reference from senior do it in our own style. சூப்பர் சார். இது வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஃபேஸ் உங்க லைஃப்ல. இப்போ அடுத்து வந்து எல்லா பேர் எதிர்பார்க்கறாங்க வாட் யூ வில் டு நெக்ஸ்ட். திருப்பி வில்லனா ஹீரோவா அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு படம் சார் ஒரு ஜர்னி இருக்கு, நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கு, நிறைய மெமரிஸ் இருக்கு. சோ ரிலேட்டட் டு மருது சார், என்ன மெமரிஸ் இருக்கு நீங்க மறக்கவே மாட்டீங்க ஃபுல் லைஃபா? மருது எனக்கு கிடைச்சதே ஒரு நல்ல ஒரு மெமரியான விஷயம் தான். ஏன்னா பிஃபோர் ரிலீஸ் ஆஃப் தாரத்தப்பட்டை ஐ ஹவ் பீன் கமிட்டட் இயர்லியர். ஒரு 2 months முன்னாடி தான் வந்து ஐ ஹவ் கமிட்டட். அது என்ன நம்பிக்கையில வந்து டைரக்டர் சார் வந்து என்னோட இயர்லியர் போட்டோஸ் வித் பியர்டோட பார்த்துட்டு எனக்கு இவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி, அப்ப சசிகுமார் அண்ணா சொல்லியிருந்தாங்க, நம்ம தாரத்தப்பட்டையில ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான், அவன் படம் வந்துச்சுன்னா ரொம்ப பேசப்படுவான், அவார்டு எல்லாம் வின் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சசி அண்ணா வந்து முத்தையா அண்ணன் சொல்லியிருக்காங்க. சோ குட்டி புள்ளி பண்ணனால உடனே முத்தையா அண்ணன் வந்து கூப்பிட்டு பேசினாரு. என்னை பார்த்தோன்னே, அண்ணே இதானே வேணும், எனக்கு இந்த லுக்கு கொஞ்சம் தாடி வளர்த்துருங்கண்ணே, இன்னையில ஸ்டார்ட் பண்ணிருங்க, நீங்க தான் பண்றீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாரு இந்த அண்ணன். அப்போ ஒரு நம்பிக்கை இல்ல, தாரத்தப்பட்டு ரிலீஸ் ஆகல, எவ்வளவு போர்ஷன்ஸ் படத்துல வருவாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் பாலா சார் ஒரு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாரு வில்லனுக்கு அப்படிங்கிறது. பட் படம் ரிலீஸ் ஆயிட்டு, ஏன்னா ஒரு 25% அப்ப முடிச்சிட்டோம் ஷூட். 25% ஷூட் முடிச்சாச்சு. கரெக்டா தாரத்தப்பட்ட ரிலீஸ் ஆகும் படம் ஒரு 2 daysக்கு அப்புறம் எவ்ரிபடி ஆர் பிரேசிங் மீ. நான் ஸ்பாட்டுக்கு போறேன், எல்லாரும் வந்து ஹக் பண்ணி தி பிரேஸ் லாட். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு கான்பிடன்ஸ் லெவல் ஏறினதும் இல்லாம, அப்போ வி ஹேவ் டு, பப்ளிக் எல்லாருமே வந்து இன்னும் நம்மகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதுல இருந்து வெறித்தனம் வந்துருச்சு. கைண்ட் ஆஃப் அவுட்புட் எப்படி எவ்வளவு கொடுக்க முடியுதோ அவ்வளவு தூரம் கொடுத்தோம், பட் செட்டில்டு.
எப்ப பாரு முத்தியான அண்ணே செட்டில்னே பண்ணுங்கனே அப்படி. சோ அது ஒரு கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். அந்த கெமிஸ்ட்ரி பிட்வீன் ஒரு இயக்குனர் and ஒரு ஆக்டர் வந்து ரொம்ப முக்கியம். ஆமா கரெக்ட்டா அந்த நம்மளோட ஒரு ஸ்கேல்ல இருந்து நம்ம மேல போயிடுவோம். அப்ப வந்து அந்த ஷாட்டுக்கு வந்து தேவைப்படாது. சோ வந்து அண்ணே கொஞ்சம் கம்மியா பண்ணுங்கனே, அண்ணே இந்த சீன் எவ்வளவு தேவைன்னா இது போதும். கரெக்ட். ஒரு லிமிட்டேஷன் ஆஃப் எமோஷன் கரெக்ட்டா தெரியணும். That everybody will maintain. பட் ரொம்ப மெமரபிளான விஷயம் என்னன்னா அந்த அவங்க கழுத்த இருக்கும் போன ஒரு ஷாட். அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு, ஒரு அந்த லேடி வந்து முன்னாடி டியூ ஸ்விஃப்ட்ல வந்து விழுவாங்க. அதை வந்து மண்ணு போட்டாதான் அந்த ஸ்கிட் ஆகி வந்து விழுவாங்க. அப்படிதான் இது கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது டூப் தான் போட்டாங்க. லேடி அவங்களுக்கு போல டூப் போட்டு ஸ்டெண்ட் அந்த பையன் என்ன பண்ணிட்டாரு, ஸ்கிட் ஆனதுல 60 கிலோமீட்டர்ஸ்ல வந்தாதான் ஸ்கிட் ஆகி வண்டி போவோம். ஸ்ட்ரைட்டா வந்து வண்டி என் மேல விழுந்துச்சு ஸ்கிட் ஆகி. நான் உட்கார்ந்து இருக்கேன், லிட்டரலா நான் இப்படிதான் உட்கார்ந்து இருப்பேன் அந்த ஷாட்ல. வண்டி என் மேல இருந்து ஹேண்ட் பார் இங்க இருக்கு, அவர் ஃபேஸ் இங்க இருக்கு, என் மேல ஃபுல்லா விழுந்து பேக்ல போயிட்டு வர்றேன். பக்கத்துல பின்னாடி எல்லாம் கல்லு. கரெக்டா அந்த கேப்ல போயிட்டு இப்படி வந்தேன். இருக்கிற சாமி எல்லாம் கும்பிட்டு எந்திரிச்சு பார்த்தேன். அப்பா நம்ம ஓகே ரைட் எதுவும் ஆவல. பார்த்தா இங்க ஃபுல்லா போச்சு. கால்ல அந்த வண்டியோட இது குத்தி அப்படியே இப்ப கூட அது வந்து ஒரு லைஃப் லாங் மார்க் ஆஃப் மருது. அடுத்து அத நான் உடனே எல்லாரும் அனலரசு மாஸ்டர்ல இருந்து எல்லாருமே பயந்துட்டாங்க. என்ன ஐயோ இதா பேக்கப் மாதிரிதான் அது. ஒரு எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபேஸ்ல வாஷ் பண்ணிட்டு வந்து ஆக்ஷன் போலானே அப்படி. சூப்பர். இப்போ நீங்க வந்து கரெக்ட்டா சேஃபா உட்காருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு மை டாட். ரொம்ப கஷ்டமான ஜானர் தானே ஆக்சுவலா. ஆமா என்னன்னா அடி குடுக்கறதோட அடி வாங்குறதுங்கிறது இன்னும் கஷ்டம் தான். உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் தி ஃபைட்டர்ஸ் அண்ட் ஸ்டெண்டோனியன்ல எல்லாம் பாக்குறதுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ஆனா அது பின்னாடி என்ன எவ்வளவு விழுகு. ஆமா அதுவும் விஷால் மாரா வந்து ஒரு ஹீரோ எல்லாம் வந்து சான்ஸே இல்லைங்க. அவர்ல இஸ் a real action hero. அவரு லெக் மூவ்மெண்ட்ஸும் சரி, அவரோட எல்லாமே பண்ணுவாரு அவரு. அதுவும் ஒரு ஃபோர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரியல் ஃபைட்டர் மாதிரி தான். அடிக்கிறது கொஞ்சம் மிஸ் ஆகி டைமிங் விட்டா அவ்வளவுதான். ஷோல வந்து the hero is the guest. இன்னைக்கு my friends நம்ம கெஸ்ட் இருக்காங்க. பயங்கரமான villain and lovelyயான person. My friends with me of course is Mr. R.K. Suresh. Let's continue our பயங்கரமான interview. ப்ரொடக்ஷன் வந்து உங்க bread and butter. இப்போ வந்து ஆக்டிங் ஒரு ஜாம் மாதிரி ஆயிருக்கு சார். பிகம் ஒரு அழகான விஷயம் உங்க வாழ்க்கையில. which is more difficult சார்? மைண்ட் ஒர்க், பிசிக்கல் ஒர்க், டைம் டியூரேஷன் என்ன கஷ்டமா இருக்கு? சிம்பிள் வேர்ட் இன் அண்ட் அவுட் மாதிரிதாங்க. ஒன்ஸ் யூ ஆர் ப்ரொடியூசிங் யூ ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் யுவர் என்டையர் மணி. கரெக்ட். அது என்னன்னா நல்ல கதை கிடைச்சு அதை நம்ம ப்ரமோஷன் பண்ணி இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து இட்ஸ் டூ டிஃபிகல்ட் டு ப்ரமோட் த ஃபிலிம் அண்ட் கெட்டிங் த ரெஸ்பான்ஸ். பட் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வி ஆர் டேக்கிங் டூ மச் ஆஃப் டூ மெனி ரிஸ்க். கரெக்ட். ஒன்ஸ் ஆக்டிங்ல வந்துட்டு இஃப் வி கெட் அ குட் சான்ஸ் அண்ட் குட் ரோல்ஸ் வி கேன் ரியலி அச்சீவ் லைக் வாட் தாழ்த்தப்பட்ட பயங்கரமான பிளாட்ஃபார்ம், அழகான அந்த பிளாட்ஃபார்ம். ஆனா நார்மலா அதுக்கு யாரும் கிடைக்காது, அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. பிகாஸ் பாபி சிம்மா யூ செட் அந்த பாலா சார் படம் கிடைச்சப்ப அவர் படத்துல நடிக்கிற இருந்தா உயிரே விட்டுறலாம்டா, யூ டேக் 100% நீங்க ரிஸ்க் எடுத்து பண்ணுங்க பிரதர். அந்த அளவுக்கு வந்து டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க பாலா சார் படத்துல கிடைக்கிறதா இருந்துச்சுன்னா. சோ அதெல்லாம் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய இது ஆக்டிங். இதுல ப்ரொடக்ஷன் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இட்ஸ் எனக்கு யூசுவல் ஆயிடுச்சு. இப்ப ஆக்டிங் தான் எனக்கு ஒரு புது ஃபயர், ஒரு புது. ஆமா இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் மூவி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க he has done a good job அப்படின்னு. ரெண்டாவது மூவி வந்து too many appreciation making me too nervous. கரெக்ட். சோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம், என்ன கேரக்டர் நம்ம சூஸ் பண்ணலாம், சோ what way we have to change. என்ன சொன்னாங்கன்னா சார் கொஞ்சம் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆகுங்க அப்படின்னா ஒரு டோட்டலா வந்து வாட் ஐ டிட்னா தாரத்தப்பட்டையில இருந்து டோட்டலா ஐ ஹேவ் டு சேஞ்ச் மை மாடுலேஷன் பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்துல வந்து பர்டிகுலரா நான் எல்லாமே வாய் கோணையா தான் பேசியிருப்பேன். கரெக்ட். எல்லாமே என்னது இப்படி மதுரையில தே யூஸ் டு. சோ ஐ டேக் அன் ரெஃபரன்ஸ்னு கம்ப்ளீட் மூவி நான் அப்படிதான் பேசியிருப்பேன் அரசியல்ல. கரெக்ட். அது ஒரு பொலிட்டிஷியன் லைட்டான ஒரு வித்தியாசம், ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசம். ஆமா என்னன்னா அது ஆமா அது வந்து நோட் பண்ணா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பிளஸ் என்னோட தாடி எதுவுமே வந்து தாரத்தப்பட்டு அது ஒரு லுக். இன்னொன்னு என்னன்னா பாடிய வந்து வெயிட் போட்டேன். கரெக்ட். அந்த படத்துக்கு தாரத்தப்பட்டைக்கும் இதுக்கும் நான் வெயிட் போட்டேன்.
திருப்பி கிளைமேக்ஸ் ஃபைட்ல வந்து ஏர்ல எல்லாம் பறக்கணும் இதுன்னு பண்ண வெயிட் குறைச்சேன். ஆனா என்ன அப்ரிஷியேட் பண்ணணும்னா வந்து உங்க இன்வால்வ்மெண்ட்ஸ் உங்க டெடிகேஷன் வந்து நிச்சயமா ஒரு ரொம்ப பெரிய விஷயம் இருக்கு. வில் டிஸ்கஸ் தட். ஆனா ஒவ்வொரு பர்சனுக்கு வந்து ஒரு கனவு இருக்கு தானே. ஆஸ் அன் ஆக்டர் வந்து நீங்க என்ன கனவு வச்சிருக்கீங்க, என்ன அச்சீவ் பண்ண ஆசைப்படுறீங்க? பாலிவுட் மூவிஸா, ஹாலிவுட்டா, ஹீரோவா ஆகணுமா, என்ன ஒரு கனவு இருக்கும் தானே. ஒரு கனவு வந்து பாலாஸோட ஒர்க் பண்ணணும், அது ஒரு கனவு வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறம் என்ன கனவு இருக்கு ஆஸ் அன் ஆக்டர்? எனக்கு என்னோட ஆக்டிங் கரியர்ல வந்து ஐ வாண்ட் டு டூ டூ கைண்ட் ஆஃப் அ ரோல். ஒன் இஸ் சப்பானி அண்ட் அனதர் ஒன் இஸ் பரட்டை. ரெண்டு டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் ரோல் வந்து ரெண்டுமே கஷ்டமான ரோல் சார். ஆமா, ரெண்டுமே சேலஞ்சிங்கா இருக்கும் லைஃப்ல. ஏன்னா நாங்க வந்து ஆக்டிங் ஸ்கூல்ல இது பண்றப்போ அந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா நொண்டியாவே நடிப்போம். இப்போ நொண்டியாவே பேசுவோம், சாப்பிடுவோம், அப்படியே இது பண்ணுவோம். ரெண்டாவது இல்லை, ஏன்னா வந்து அதிகமா வந்து தே யூஸ் டு டூ, ஏன்னா ரஜினி சார் மாதிரி பண்ண சொல்ல மாட்டாங்க, அவர் மாதிரி வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துவோம்னு சொல்லுவாங்க. சோ அந்த பரட்டையில உள்ள அவரோட ஸ்டைலு, லுக்கு, இது அவர் மாதிரி, சோ அந்த இதெல்லாம் எடுத்துப்போம். அதெல்லாம் நல்ல யூஸ் ஆகும். கண்டிப்பா இது ரெண்டு ரோல்ஸ் வச்சிருக்கீங்க, ரொம்ப டிஃபரெண்டான. ஆமா, இந்த படத்திலே அவரோட ஸ்டைல் கொஞ்சம் லைட்டா ஒரே ஒரு ஷாட்ல காமிச்சிருப்பேன். படத்திலேயே ஒரே ஒரு சீன்ல அவரை சொல்லிட்டு அடிக்கிறதுல 3 ரோலெக்ஸ் 3வது ரகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணை பார்த்துட்டு அப்படியே ஒரு லுக் ஒண்ணு, அதெல்லாம் ரஜினி சாரோட. சூப்பர். ஓகே, as a சினிமா சொல்றாங்க ஒரு டீம் எஃபர்ட், ஒரு ஃபேமிலி ஒர்க் மாதிரி இருக்கு. we spoke about the இயக்குனர், we spoke about விஷால் சார். tell me about the other actors. ஒரு டீமா ஒர்க் பண்ணிருக்கீங்க நீங்க. இதுல வந்து அப்பத்தா கேரக்டர் ஒன்னு பண்ணிருப்பாங்க, கிராண்ட்மா கேரக்டர். she is from கேரளா. எக்ஸ்ட்ரானரியா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சரி, அவங்க எங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க தான் வந்து என்டர்டெய்னர், அவங்க தான் ரொம்ப நல்லா பண்ணிருப்பாங்க. இஸ் கெட்டிங் லாட் ஆஃப் அப்ரிசியேஷன் ஃப்ரம் ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஸோ அது அவங்க. நெக்ஸ்ட் என்னோட மாப்பிள்ள சூரி, இஸ் பேசிக்கலி ஃப்ரம் மதுரை. ஸோ டைமிங் அவர் தி ஃப்ளோ எல்லாம் பயங்கரமா. இப்ப கரண்ட்ல அவரு பெரிய காமெடியன். இப்போ அந்த இந்த மூவில என்ன எக்ஸ்ட்ரானரி ஜாப். See, not only comedian மட்டும் இல்ல, இந்த படத்துல வந்து ஒரு கேரக்டர் ரோலா அப்படியே மாறி இருப்பாரு. ஈவன் கிளைமேக்ஸ்ல எல்லாரும் அழுகுறாங்க அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு. அவங்க கிராண்ட்மா இறந்துருவாங்க. ஸோ அந்த பாட்டி இறந்தனால அதை பார்த்து பெர்ஃபார்ம் பண்ணது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. See, that scene I was sitting inside nearby monitor, உள்ள உட்கார்ந்தேன். அந்த பெர்ஃபார்ம் பண்ணிட்டு சூரிய வந்தோடனே லிட்டரலா I cried. வந்துட்டு அந்த அளவுக்கு அந்த எமோஷன் வந்து ஸ்ட்ரைக். ஆமா, அதாவது ஒரு ஆர்டிஸ்டோட எல்லா டேலண்டும் இருக்கும்ல, அது ஒண்ணா ஒரு படத்துல அந்த டைரக்டர் எடுக்கிறதா, அந்த கேரக்டர் வந்து ஒரு டைரக்டர் உருவாக்குறது தான். we can get lot of outputs from artist. correct super. what about the music sir? music வந்து talking point இருக்கு, சான்ஸே இல்ல. மியூசிக் வந்து இமான் சார், நான் காலைல கூட மெசேஜ் பண்ணியிருந்தேன், சார் உங்க ஆர்ஆருக்கு வந்து பின்றானுங்க சார் ஊர்ல. because it's basically songs வந்து ஏ சென்டரோட பி அண்ட் சென்டருக்கு ரொம்ப பிடிக்கும். கரெக்ட். அது ஃபர்ஸ்ட் சாங்ல இருந்து லாஸ்ட் சாங் வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். பயங்கர எந்திரிச்சுன்னு அவ்வளவு என்ஜாய் பண்றாங்க. இன்னொன்னு ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாங்க அந்த ஆர்ஆர், அப்பா நான் வரமோன்னு அப்படி சான்ஸே இல்லைங்க. These days ஒரு பெரிய டாக் இன் தமிழ் சினிமா வந்து is this name Mr. R.K. Suresh. Lovely performance in movies like Tharatapattai and also Marudhu. With me my friends is this lovelyana villain. Let's continue and ask him future plans and ஏகப்பட்ட கேள்வி. So tell me, of course நீங்க சொன்னீங்க டீம் ஒர்க் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா எல்லா ரிவ்யூஸ் and people பார்த்து சொல்றாங்க கேமரா ஒர்க் வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் படத்துல. வேல்ராஜ் sir is the superb. Tell me about that sir, working with the camera person. இந்த அளவுக்கு of experience of வேல்ராஜ் ஆர்டிஸ்டுக்கும் சரி ஒரு படத்துக்கும் மெயினான விஷயம் வந்து கேமரா ஒர்க். அதுவும் வேல்ராஜ் சார் வந்து ஆல்ரெடி இஸ் வெரி குட் இன் கேமரா as well as in direction also. அப்படிங்கிற போது he know the depth of the scene, where to keep the camera, what என்ன இதுல வைக்கலாம், என்ன லைட்டிங் இதுல வைக்கலாம், எந்த லொகேஷன்ல வைக்கலாம். அது ஒரு லொகேஷன் பாத்தீங்கன்னா it will be like a different. இப்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 3-4 டைப்ஸ் ஆஃப் பேக்ரவுண்ட் இருக்கும். ஒன்னு செம்மண் இருக்கும், ஒன்னு பிளாக் சாயில் இருக்கும், ஒன்னு வந்து அப்படியே ராவா வந்து இந்த முள்ளு இதெல்லாம் இருக்கும், இன்னொன்னு வந்து கரிக்கல் இருக்கும். 4 டிஃபரெண்டான ஒரு ஃபீல் வச்சிருக்காங்க. ஆமா, நான் உடைச்சு வரமோன்னு அந்த உடைச்சிட்டு அந்த கருகு இதுல இருந்து வருவோம் அந்த.
ஸோ அந்த இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஃபைட் சீக்வன்ஸே நீங்க பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் அதான் சொல்லலாம். ஆமா, எனக்கு தெரிஞ்சு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் தான். அது வந்து கேமரா ஒர்க் இல்லைன்னா ஒண்ணுமே சினிமாவே இல்லை. கரெக்ட் சார். பெர்ஃபார்மர் நீங்க ப்ரூவ் பண்ணீங்க சொன்னீங்க. ஒரு ஆக்டருக்கு வந்து மோர் தென் ஸ்டைல், பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க வந்து ஆல்வேஸ் பிலீவ் பண்ணிருக்கீங்க, நீங்க ப்ரூவ் பண்ணீங்க உங்க பெர்ஃபார்மன்ஸ் வச்சு. ஆனா நவ் சார் உங்க ரெஸ்பான்ஸ், ஒரு பேர் வந்திருக்கு, ஆர்கே சுரேஷ் வந்து பயங்கரமான ஸ்ட்ராங் வில்லன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு? வாட் இஸ் குட் அபவுட் திஸ் லைஃப் as an actor? என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது உங்களுக்கு? இட்ஸ் வெரி குட் அபவுட் தட். பெர்ஃபார்மர் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே வி கேன் டூ எனி கைண்ட் ஆஃப் ரோல் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும். அப்போ வந்து டைரக்டர் வந்து ஒரு கேரக்டரா வந்து ஒரு படத்துல சொன்னாங்க, இந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா we can literally we can உள் வாங்கிடலாம். ஸோ லிட்டரலா உள் வாங்கி we can deliver them. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதை we can give out. அது ஒரு பெரிய விஷயம் ஒரு பெர்ஃபார்மரா கிடைக்கிறதுங்கிறது. ஏன்னா ரஜினி சார்லாம் அபூர்வ ராங்கல்ல பண்ணும்போது எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு அவர் சாரோட 6ல இருந்து 60 வரை ஒரு படம், அந்த பெர்ஃபார்மரா பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஐ லவ் டு, எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும். காமெடி சென்ஸ் தான். நான் எப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் காமெடி சென்ஸ் அதிகமா. அது தெரியுது. ஆக்சுவலா ரியல் லைஃப்ல வந்து நீங்க பயங்கரமான ஜாலி, பயங்கரமான காமிக் டைமிங். ஆனா ஆன் ஸ்கிரீன்ல வந்து ஒரு வில்லனா ஹார்ட் கோரான அப்படி காமிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கா? ஐ வில் டூ ஒரு ரொமான்டிக்கான ரோல், ஐ வில் டூ ஒரு காமெடியான படம், அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கா சார்? கண்டிப்பா. நம்ம பர்சனுக்குள்ளேயே ஒரு சைக்காலஜிக்கலா வந்து நம்மளுக்குள்ளேயே ரைட் சைடு இஸ் பாசிட்டிவ் அண்ட் லெஃப்ட் சைடு இஸ் நெகட்டிவ், அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஒரு கேரக்டரா வந்து நெகட்டிவ் வில்லன் அப்படிங்கிற போது நீ ஆக்ரோஷமா அந்த கேரக்டர் தேவைப்படுது அப்படிங்கிற போது we can deliver that. கரெக்ட். அத நம்ம வந்து ஒரு ஹீரோவா, ஒரு நல்ல கேரக்டரா, ஒரு நல்ல காமெடியன், அந்த மாதிரி பாசிட்டிவா இருக்குன்னா we can use that. So that's a totally a different kind of a genre. We can produce once you are a performer. Correct. நானே இப்பதான் ஒரு 10% பெர்ஃபார்ம் ஆயிருக்கேன். நீங்க வந்து 50% வந்தீங்கன்னா பாருங்க என்ன ஆகும் சார். ஓகே, surely I'll deliver. of course நீங்க வந்து உங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து டவுட்டே கிடையாது. பட் of course இந்த மாதிரி ஒரு பாப்புலாரிட்டில வந்து என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல சார்? இஸ் தேர் எனிதிங் வந்து இவ்ளோ வந்து ஒரு கிரேஸ், பர்சனல் லைஃப் இல்ல அவ்ளோ கால்ஸ் இல்ல, என்ன பிடிக்கல அப்படின்னா ரொம்ப சைலண்டா இருக்கணும். we have to make ourselves ரொம்ப காமா, ரொம்ப டாக்கட்டிவா இல்லாம ரொம்ப சைலண்டா we have to portray ourselves. எனக்கு அது பிடிக்கல. எனக்கு I have to expose, எப்போதுமே ஜாலியா இருக்கணும் அந்த மாதிரி. பட் அவங்க சொல்றதும் கரெக்ட் தான் சில வார்த்தையில. ஏன்னா அந்த 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 பொசிஷன், அந்த இதில் உள்ள வந்துட்டுனா நீ சைலண்ட் ஆறது நல்லது அப்படிங்கிறது சினிமா மக்களோட. கரெக்ட். அந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க ஒரு சைலண்ட் இல்ல. அப்படியே கொஞ்சம் அப்படியே தட்ஸ் குட் ஒன்லி. பட் நம்மளுக்கு கொஞ்சம் அது ஆன் ஸ்கிரீனோ ஆஃப் ஸ்கிரீனோ வந்து கொஞ்சம் ஆக்டிங் அண்ட் குவைட்டா இருக்கணும். ஓகே. And tell me sir, of course இன்னும் நிறைய விஷயம் இருக்கு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்கு. Tell me off camera வந்து how is RK Suresh? அவர் வந்து வாட் இஸ் ஹி, என்ன ஹாபிஸ் இருக்கு, சினிமா தவிர என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்ன டேலண்ட்ஸ் இருக்கு சார்? எனக்கு பிகாஸ் ஐ ஸ்டார்டட் மை பிசினஸ். எனக்கு 14 இயர்ஸ்ல இருந்து ஐ பீன் இன் பிசினஸ். ஐ ரன் ஹோட்டல்ஸ், அதர் பிசினஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அது வந்து தட்ஸ் மை ஃபேவரட். அதர் தென் தட் ஐ வில் ஸ்பெண்ட் மோர் டைம் இன் மை பிசினஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு வந்து ஃபைட்டிங் கிளாஸ் ஐ யூஸ்ட் டு கோ. இப்போ dance class almost 8 years. I have choreographed. So when will we see you dancing sir? அது வந்து on screen எப்போ பார்க்க முடியும்? Sure. நான் ஒரு 10 colleges கிட்ட choreograph பண்ணிருக்கேன். Very good. அதெல்லாம் தெரியும். And என்ன வேற என்ன talents இருக்கு? Dancing of course is one thing, fighting ஒரு talent இருக்கு. Then I used to do mimicries. Lovely. அப்புறம் இது ஆர்ட் பண்ணுவேன். I got a Canara Bank year award வாங்கிருக்கேன். சூப்பர். சோ நிறைய talents in one body, ரொம்ப ரேரான விஷயம். Who's the one person you enjoy doing mimicry of sir? யார் அது mimicry? I love to do M.R. Radha sir, ரகுவரன் சார். அப்புறம் ரோலிங்ல இருக்கு சார், நீங்க பண்ணலாம் சார். பண்ணலாம். ஆமா, கார்த்திக் சார். சூப்பர். பண்றீங்களா சார் இப்போ? பண்ணலாம். ஏய் என்ன டைம் ஆகலையா? அது இது ரகுவரன் என்ன பண்ணாலும் யோசிச்சு பண்ணணும். சூப்பர். வெரி வெரி குட். And then M.R. Radha sir, என்ன பத்திட்டு
அவ்வளவு ஈஸியா வருது உங்களுக்கு. நோ பிளானிங், நோ திங்க், அப்படியே ஃப்ளோல வருது. வெரி குட், சூப்பர். ஓகே. அண்ட் ஆஃப் கோர்ஸ் சொல்றாங்க ஒரு ஆக்டரோட லைஃப்ல வந்து நிறைய சக்சஸ் வரும், நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும் சார். உங்களுக்கு வந்து என்ன ஒரு பயம் இருக்கு? டு யூ ஃபியர் ஒரு நாள் ஆகும் எப்போ வந்து ரோல்ஸ் அவ்வளவு வராது, நம்மள வந்து தேடின ரோல்ஸ்க்கு அந்த ஏதோ பயம் இருக்கா சார் உங்களுக்கு? இன்செக்யூரிட்டியான ஒரு ஃபியர் இருக்கா உங்கள? இல்ல, எனக்கு என்ன கம்ஃபர்ட்னா, எனக்கு அந்த ப்ராப்ளம் எனக்கு கிடையாது. பிகாஸ் நான் எல்லாத்துலயும் யங்ஸ்டர்ட்ட சொல்லுவேன், அந்த மாதிரி காலேஜ் சீஃப் கெஸ்டா போனாலும் சொல்லுவேன், உங்களுக்கு இப்போ நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா உங்க லைஃப்ல நீங்க செட்டில் ஆயிருங்க, தென் யூ ட்ரை ஃபார் ஆக்டிங். அப்படி நீங்க செட்டில் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், that there will be a back sideல உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் சப்போர்ட் இருக்கும். so you can try, you can spend time more. அப்படிங்கறம்போது இப்போ தோத்துட்டா கூடயும், அன்ஃபார்ச்சுனேட்டா தோத்துட்டா கூட தோக்க கூடாது. ஏன்னா ஃபெயிலியர் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு லைஃப்ல. ஆமா, ஆப்ஷன் இருக்கு. இட்ஸ் தேர் எவ்ரிவேர். it's a fact. அது வந்து truth of life, success and failure. ஆமா. சோ அந்த மாதிரி டைம்ல வந்து that will balance. கரெக்ட். சோ அது வந்து உங்களை நம்பி இருக்கிற ஃபேமிலியே இருக்காங்கல்ல, ஒய்ஃப் குழந்தைங்க, அந்த அவங்கள வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். சோ உங்களோட இதை நீங்க மூவ்மெண்ட்ஸ் போயிட்டே லிட்டரலா இல்லனா என்ன ஆயிரும்னா, மென்டலா வந்து யூ வில் கெட் அப்செட். ஐயோ நம்ம நம்பி ஃபேமிலி இருக்காங்க, இது இல்ல, எனக்கு சான்ஸ் கிடைக்கல, இது கிடைக்கல அப்படிங்கறதுல இதாயிருவாங்க. வெரி குட். ரொம்ப மெச்சூர்டான சென்சிபிளான அட்வைஸ் நீங்க சொல்லிருக்கீங்க. வெரி வெரி குட். ஏன்னா இப்ப ரீசெண்டா வந்து இந்த சூசைட் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கறனால பெட்டர் they have to choose that ஒரு இத வச்சிட்டு இன்னொரு இது பண்ணணும். ஓகே, சூப்பர். அண்ட் லாஸ்ட் 2 questions to you sir. Tell me, உங்களே வந்து என்ன ஒரு குட் ஹாபிட் இருக்கு, ஒரு பேட் ஹாபிட் இருக்கு சார்? வாட் இஸ் த குட் ஹாபிட்? டிசிப்ளினா, டாக்கிங்கா, பங்க்சுவாலிட்டியா, என்ன குட் ஹாபிட் இருக்கு, என்ன ஒரு பேட் ஹாபிட் சொல்லணும்? குட் ஹாபிட் அப்படிங்கிறது நான் சொல்றேன் as a good habit. நானே சொல்லுங்க. உங்களுக்கு வந்து ரைட் ஃப்ரம் தி டைம் ஐ saw you before தாழ்த்தப்பட்டை இப்போ வரைக்கும் வந்து சக்சஸ் நிறைய வந்திருக்கு சார், பயங்கரமான ஃபேன்ஸ். ஆனா நீங்க as a person you have not changed sir. நீங்க அப்படியே இருக்கீங்க, சிம்பிளா இருக்கீங்க, ஜாலியா இருக்கீங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கீங்க. அது வந்து ஒரு பெரிய சைன் ஆஃப் சக்சஸ் நான் ஃபீல் பண்றேன் சார். என்னதான் நம்ம வந்து பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் பிளட் சேஞ்சே ஆகாதுல்ல. கரெக்ட். அதனால அது அப்படியே தான் இருக்கும். சூப்பர். அப்படியே இருக்கணும் சார். நீங்க அப்படியே வெற்றி நிறைய வந்துட்டே இருக்கணும். அண்ட் ஃபைனலி சார், இந்த ஒரு லவ்லி ஜர்னில வந்து நிறைய பீப்புளுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லணும் ஆசைப்படுவீங்க கன்ஃபார்ம்டா. நிறைய பீப்புள் டு தேங்க் அண்ட் say about. So நீங்க வந்து யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், and then we'll say tata and goodbye. Sure. I want to thank, எனக்கு வந்து கடவுளா இருக்கிற பாலா சாருக்கு, எனக்கு எல்லாத்துக்கும் மேல வந்து எங்க அப்பாவோட பிளெஸிங் எனக்கு என்னைக்குமே லைஃப் லாங் அது இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு பாலா அண்ணனுக்கு பெரிய லைஃப் லாங் ஒரு இதா இருப்பேன். ரெண்டாவது அன்பு சாருக்கு, எனக்கு மருது வாய்ப்பு கொடுத்த அன்பு சாருக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச். முத்தே அண்ணன் எனக்கு வந்து இப்போ ஒரு இதுல என்னைய கொண்டு போய் வேற லெவல்ல என்னைய கொண்டு போய் வச்சிருக்காரு. முத்தே அண்ணனுக்கு ரொம்ப பெரிய நன்றி. எனக்கு ஐ வாண்ட் டு தேங்க் விஷால், சூரி, எவ்ரிபடி. ஒரு டீம் ஒர்க்கா இருந்து இது இவ்வளவு தூரம் பண்ணோம். I want to thank you for it. I want to thank you for coming sir. நீங்க வந்திருக்கீங்க and அவ்ளோ ஷேர் பண்ணிருக்கீங்க, அவ்ளோ ஸ்மைல் பண்ணிட்டு பேசுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much. I wish you all the best for the future as well sir. ரொம்ப ரொம்ப thanks. Thank you so much. Okay boys and girls, நீங்க பாத்தீங்க லவ்லியான இன்டர்வியூ with Mr. RK Suresh. அந்த ஒரு தாட்ல boys and girls, give me your likes, your feedback and உங்க comments by logging on to facebook.com/peppers. My name is Rajiv. This is Mr. RK Suresh. Until next time, tata, goodbye and stay tuned to Peppers Television. சுட சுட உங்க மனதை தொட.